ஸோ நீங்கள் எப்பவுமே வந்துட்டு ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் வந்து உங்களுக்கு ஃபேவராக போனதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் பிரேக் ஈவன் வச்சு பழகிருப்பீங்க. அந்த பிரேக் ஈவன் வைக்கிறனால என்ன ப்ராப்ளம்னா உங்களால் வந்து ரியல் ப்ராஃபிட் வந்து உங்களால் வந்துட்டு மேக் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் 0.05 லாட் போட்டிருக்கீங்க, $50 ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கீங்க, தென் உங்களுக்கு $25 போகிறப்ப மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பார்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்துட்டு பிரேக் ஈவன் வச்சிருவீங்க. பிரேக் ஈவன் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்துட்டு பிரேக் ஈவன் டாப் ஆகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து டார்கெட் நோக்கி போகும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறதுனா நீங்கள் அந்த பார்சல் க்ளோஸ்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பழகிட்டீங்கன்னா பிரேக் ஈவன் விஷயத்தில் வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ பிரேக் ஈவன் வைக்கிறதுனால என்ன யூஸ்னா லாஸ் ஆகாது. ஸோ லாஸ்ன்றவங்க வராது, அதே மாதிரி ப்ராஃபிட் வராது. இதை நீங்கள் வந்து இந்த பார்சல் க்ளோஸ் நீங்கள் பண்ணி பழகினீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, மார்க்கெட் ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகுது, உங்கள் டார்கெட் வரைக்கும் போகுதா இல்லை வந்து மிஸ்டேக் ஆகுதுன்றதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பிரேக் ஈவன் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாதுன்றப்ப அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த பிரேக் ஈவன் நீங்கள் வச்சு பழக நீங்கள் மார்க்கெட்டில் உண்மையாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பெரிய ப்ராஃபிட் வந்து உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பிரேக் ஈவன் வைக்கிறத வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு பார்சல் க்ளோஸ், அதாவது 0.05 லாட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் அந்த ட்ரேடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ண போறீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் பிரேக் ஈவன் வைக்க போறீங்கன்னா ஜஸ்ட் வந்து 0.04 லாட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு 0.01 வந்துட்டு நீங்கள் வந்து ஓப்பன் விட்டுருங்க. ப்ளஸ் வந்து அந்த ட்ரேடுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் கிடைக்கிறப்ப நீங்கள் ஒரு $40 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கிங்கன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு 0.01 ஒரு $10 $15 வந்து லாஸ் கட்டும். ஸோ அப்படின்ற மார்க்கெட் எத்தனை மாறும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன தோணும்னா அந்த ட்ரேட் ஹோல்டு பண்ணுறப்ப எவ்வளோ தூரம் போகுது, ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ மட்டும் தான் நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு உங்கள் டார்கெட் வர வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி பழக முடியும். அப்போ தான் மார்க்கெட்டில் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் பிரேக் ஈவன் வைக்க நீங்கள் நல்ல ட்ரேட் எடுத்திருந்தாலும் ஜஸ்ட் வந்து ஒரு சம் டிப்ஸில் வந்துட்டு அதை டேப் ஆகிட்டு டார்கெட் நோக்கி போகும். காரணம் என்னன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணாமல் அந்த மார்க்கெட் கொடுக்குற அந்த ஒரு பெயினை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து பிரேக் ஈவனில் வச்சு நீங்கள் பழகுறீங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து மார்க்கெட்டில் நீங்கள் பெயினை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்படின்னா தான் உங்களுக்கு கெயின் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது. நீங்கள் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு அழகாக வளர்ந்துட்டு இருக்க செடியை வந்துட்டு நடுவில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வளராது, அது உங்களுக்கு growth கொடுக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு ட்ரேடை வந்து பேனிக் ஆகி க்ளோஸ் பண்ண போகிற சுச்சுவேஷன் வந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பார்சல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு $30 40 ப்ராஃபிட் போனால் ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டு 0.01 லாட் மட்டும் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணி பழகுங்க. அப்போ வந்து உங்கள் ட்ரேடில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து நான் பண்ணி பழகுனேன் நான். ஸோ அதனால் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்விங் வைக்கிறப்ப ஸோ இந்த மாதிரி போகும், இவ்வளோ தூரம் டார்கெட் நோக்கி போகுதுன்னா மார்க்கெட் ஸ்விங் வச்சு தான் போகும். பேலன்ஸ் பண்ணிட்டு அகைன் ஃபர்தராக கீழே இம்பேலன்ஸ் இல்லை பை சைடில் வந்தோம்னா மேலே இம்பேலன்ஸ் மார்க்கெட் போகிறத அந்த நாலேஜ் நான் கெயின் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்போ நான் வந்துட்டு பார்சல் க்ளோஸ் வந்துட்டு பண்ணி பழகிட்டு பிரேக் ஈவன் வைக்கிறது வந்து நான் வந்து எப்போ ஸ்கிப் பண்ணணும் அப்போ தான் வந்து ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சு எனக்கு. ஸோ அந்த ட்ரேடிங் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது எப்போ நான் ட்ரேட் எடுத்து ஹோல்டு பண்ணி டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டு நம்ம டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்ப நம்ம ரெண்டு சேருமே யோசிக்கணும். எப்பவுமே வந்து ட்ரேட் எடுத்து உடனே வந்து பிரேக் ஈவன் வச்சு பழகாதீங்க. அது வந்துட்டு ஷார்ட் டர்முக்கு வேணா வந்து நல்ல ஒரு கெயின் கொடுக்கும். பட் லாங் டர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் $10 $5 இல்லை $0 இதுலேயே வந்து க்ளோஸ் ஆகிட்டு தவிர வந்துட்டு நீங்கள் பெரிய கெயின் பண்ண முடியாது. ஸோ அப்போ மட்டும் தான் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பெருசாக பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும். சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணுறப்ப நம்ம மார்க்கெட்டில் சர்வே மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த கான்செப்ட்டை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ட்ரேடிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.